ஃப்ரெண்ட்ஸ், இன்று உங்களுக்கான வசனம் யோபு 33:29-30. இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்துமாவை படுகொலிக்கு விலக்குகிறதற்கும் அவனை ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்திலே பிரகாசிப்பிக்கிறதற்கும் அவர் இவைகளை எல்லாம் அவனிடத்தில் பல முறை நடப்பிக்கிறார். ஆமாங்க, தேவன் மனுஷனை மரணக்குழியிலிருந்து மீட்கவும் பாவம் மற்றும் அழிவிலிருந்து காக்கவும் பல வழிகளில் நம்மை நல்வழிப்படுத்த முயற்சி செய்கிறாருங்க. இங்க குழிங்கிறது பாதாளம், மரணம், பாவம், பெருமை, சுயநலத்தால் ஏற்படுற ஆவிக்குரிய அழிவை குறிக்குதுங்க. பாடுகள் மூலமா பாடம் கற்றுக் கொடுத்து மனிதன் தன் தப்பை உணர்ந்து அவர்கிட்ட திரும்பி ஜீவ ஒளியில உண்மையான மகிழ்ச்சியான கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்து பிரகாசிக்கணும்னு அவர் விரும்புகிறாருங்க. அதற்காக அவர் ஒரு முறை மட்டும் எச்சரிச்சுட்டு விடுறதில்லைங்க, பல முறை நம்ம நல்வழிப்படுத்த முயற்சி செய்கிறாருங்க. அதற்காக அவருடைய வார்த்தைகள் மூலமாகவோ மனிதர்கள் மூலமாகவோ பாடுகள் சில சூழல்கள் மூலமாகவோ நம்மை சந்திக்கிறாருங்க.